வணக்கம். இந்த காணொளி அயோக்கியன் என்ற தலைப்பில் வரும் முதல் காணொளி. இது தமிழ்நாட்டின் அரசியல் பற்றிய காணொளி. தற்போது தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்ற இரண்டு அயோக்கியர்கள் மட்டும்தான் அரசியல் இருக்காங்கன்னு ஒரு மாயை உருவாக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் நல்லவன்னு சொல்லிட்டு சில அயோக்கியர்கள் அரசியலில் இருக்காங்க. இது நமக்கு இப்போ தேவையில்லைங்க. ஓகே, இப்போ 2021ஆம் ஆண்டு எலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை 3வது அணி கூட ஆட்சி அமைக்கலாம். ஆனால் 2016ஆம் ஆண்டு எலெக்ஷனில் வர மே 19ஆம் தேதி கண்டிப்பாக திமுக, அதிமுக இரண்டு கட்சியில் யாரோ ஒருத்தர் தான் ஆட்சி அமைப்பாங்க. இந்த இரண்டு கட்சிக்கும் மாற்றம்னே நாங்கள் தானே சொல்லிட்டு இருக்கதெல்லாம் சும்மாங்க. எந்த மாற்றமும் வரப்போறதில்லை. இவங்க ஆவுன்னா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவாலை பற்றி சொல்கிறாங்க. நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்கள். டெல்லியில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு? வெறும் 70 தொகுதி தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த தொகுதியில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு யோசிங்க. அங்கே தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணுறப்ப குறைந்த வாக்காளர்கள் தான் இருக்காங்க. அதனால் கொஞ்ச காலத்திலேயே மாற்றத்தை உருவாக்க முடிந்தது. அந்த மாற்றத்தை இங்கே கொண்டு வர முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, அது மட்டும் இல்லை, இங்கே எங்கள் தாத்தா அதே கட்சி, எங்கள் அப்பா அதே கட்சி, நானும் அதே கட்சின்னு சாகிற வரைக்கும் ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி அதை கௌரவமாகவும் பெருமையாகவும் நினைக்கிற வாக்காளர்கள் தான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மாற்றங்கிறது இந்த டைமில் சாத்தியமே இல்லைங்க. அதனால தான் சொல்கிறேன், மே 19ஆம் தேதி இந்த இரண்டு அயோக்கியர்களில் ஒருவர் தான் ஆட்சி அமைப்பாங்க. இந்த தடவை இந்த இரண்டில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். இத்துடன் முதல் காணொளியை முடித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த இரண்டில் யார் பெஸ்ட்டுங்கிறத பற்றி பார்ப்போம். வணக்கம். இந்த காணொளி